أشهد أن لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்து பரிவர்த்தப்படுத்தக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இவருடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய நபி தோழர்கள் நபி தோழியர்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட இமாம்கள் சாலிஹீன்கள் ஷுஹதாக்கள் சித்தீகீன்கள் மேலும் மறுமைநாள் வரை ஏக இறைவனாகிய அல்லாஹுவை மட்டுமே நம்பி வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நம்மர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எல்லாரும் நிலவட்டுமாகும். அன்பிற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க ரமலானுடைய மாதத்திலே ஏறத்தாழ இறுதி கட்டத்திற்கு வந்துட்டோம். கடைசி ஜும்மாவிற்கு வந்துவிட்டோம். இன்னும் சில நாட்களிலே சிறப்புமிக்க புனிதமிக்க ரமலான் நம்மை பெற்றும் உடை கொடுத்து செல்ல இருக்கிறது. இந்த நேரத்திலே எத்துணை நாட்கள் இரவு தொழுகைகளை தொழுதோம். திருமறையிலே எத்தனை வசனங்களை, அத்தியாயங்களை, ஜுஸூக்களை அரபியிலே முடித்திருக்கிறோம், தமிழிலே முடித்திருக்கிறோம். ஜகாத்தாக எவ்வளவு தொகை கொடுத்திருக்கிறோம், சதக்காவாக எவ்வளவு தொகை கொடுத்திருக்கிறோம் என்று எல்லா மனிதர்களும் ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே பேசுவதற்காக எடுத்துக்கொண்டுள்ள தலையங்கம் மறுமை நாளில் மஹ்ஷரில் அல்லாஹ்வும் அடியானும் உலகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலவிதமான நியதிகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல வாழ்வாதாரங்களை சில நபர்களுக்கு கொடுத்திருப்பான். சில நபருடைய வாழ்வாதாரங்களை குறைவாக வச்சிருப்பான். சில பகுதிகளிலே மழை அதிகமாக பெய்யும், சில பகுதிகளிலே விவசாயம் சுத்தமாக இருக்காது. இப்படி பலதரப்பட்டதாக இருந்தாலும் கடைசியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்துல வந்து முடிப்பான். உலகத்துடைய கடைசி நாள் ஒரு நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த உலகம் அழிவதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதர்கள் எல்லாரும் சொத்து சேர்க்கிறோம், காசு பணங்களை சேர்த்து வைக்கிறோம், பொருளாதாரத்துடைய மோகத்திலே இருக்கிறோம். கடைசியில் உலகம் அழிந்துதான் போகும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்.
101வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அல் காரியத்து மல் காரியா வமா அத்ராக மல் காரியா யௌம யகூனுன் நாஸு கல் ஃபராஷில் மப்சூஸ் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ். பிரம்மாண்டமான ஒரு செய்தி நடக்க போகிறது. பிரம்மாண்ட செய்தி என்றால் என்ன? அந்த நாளிலே மக்கள் எல்லாம் ஈசல்கள், விரட்டி அடிக்கப்பட்ட ஈசல்களை போல பறந்து ஓடுவார்கள். மலைகள் எல்லாம் கொட்டப்பட்ட பஞ்சுகளை போல மாறிவிடும். இப்படிப்பட்ட ஒரு நாள் கண்டிப்பாக வந்துதான் தீரும் என்பதாக எல்லாம் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மறுமை நாள் என்பது ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நானும் மறுமை நாளும் இப்படி, என்னுடைய மரணம் தான் மறுமை நாளுடைய ஒரு அடையாளம் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் பொழுது அல்லாஹ் எந்த பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ, மலைகளாக இருக்கலாம், பெரும் கடல்களாக இருக்கலாம், வயல்களாக இருக்கலாம், இந்த உலகத்திலே மனிதன் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பகுதிகள் எல்லாம் இருக்குது. எல்லா பிரம்மாண்டமான படைப்புகளையும் ஒரே நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம துபத்தலுல் அர்ல் 14வது அத்தியாயத்தின் 48வது வசனம். அல்லாஹ் அந்த உலகத்தை அப்படியே மாற்றி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி மாற்றுவான் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ரொட்டியை திருப்புவதை போல ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி விடுவான். உலகம் பிரம்மாண்டமானது. உலகம், கடலை பார்க்கிறோம், மலையை பார்க்கிறோம், மரங்களை பார்க்கிறோம், பிரம்மாண்டமான விலங்குகளை பார்க்கிறோம், காடுகளை பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது. ஒரு ரொட்டியை சுடும்போது எப்படி உடனே திருப்பிப்படும், அதே போல அல்லாஹ் இருக்கு. அப்படிப்பட்ட நாளிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அழிந்து போகும். எந்த வீடுகளை பார்த்து பார்த்து கட்டுறோமோ, எந்த ஆட்சி அதிகாரங்களை பார்த்து பார்த்து பிடிச்சோமோ, எந்த காசு பணத்தை சேர்த்து வச்சோமோ, எதுவுமே கிடையாது. எல்லா விஷயங்களையும் பூஜ்ஜியம். மனிதன் அழிந்து விடுவான். எல்லா மனிதர்களுக்கும் இதுதான் நியதி. அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர எல்லாமே அழிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நாள் வருமே, அந்த வறுமை நாள். அந்த நேரத்துல சில நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூரை ஊதுவார்கள். முதலாவது சூர் ஊதப்படும். ஒட்டுமொத்த உலகமும், பிரம்மாண்டமான உலகமும் அழிந்துவிடும். முடிஞ்சு போச்சு. அதோட உலகத்துடைய கதை முடிஞ்சிருச்சு. அடுத்த இரண்டாவதாக இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சூரை ஊதுவார்கள். வனுஃபிக ஃபி ஸூரி ஃபஇதாஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்சுரூன். 36வது அத்தியாயத்துடைய 51வது வசனம். சூரை ஊதும் பொழுது மக்கள் எல்லாம் தன்னுடைய மன்னரைகளிலே எழுந்து வருவார்கள். இதோ எங்களுடைய உறக்கத்திலிருந்து எங்களை எழுப்பது யார், எங்களுடைய மன்னரைகளிலிருந்து எங்களை எழுப்பது யார் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் கேட்டவர்களாக வருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வருவான் பிரம்மாண்டமான ஒரு இடம், மஹ்ஷருடைய இடம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கடைசியாக இந்த உலகத்துல மரணிப்பாரு அந்த மனிதர் வரை எல்லா மனிதர்களும் ஒரு மனிதர் விடாமல் அல்லாஹ் கொண்டு வருவானே, அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக என்ன விஷயங்களை தயாரித்து வச்சிருக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லுவதற்கு என்ன வைத்திருக்கிறோம். அந்த நாளிலே சில அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 25வது அத்தியாயத்துடைய 34வது வசனம். அல்லதீன யுஷரூன அலா உஜூஹிஹிம் இலா ஜஹன்னம். அந்த நாளிலே சில நபர்கள் நரகத்தை நோக்கி நடந்து கொண்டு செல்லப்படுவார்கள். அலா உஜூஹிஹிம், தம்முடைய முகங்களை கொண்டு. இந்த வசனங்களை ஓதிய உடனே சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி முகங்களால் நடந்து போக முடியும்? எல்லா மனிதர்களும் காலை வச்சுதான் நடந்து போக முடியும்.
முகங்களை வச்சு இழுத்து வரப்படுவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி சாத்தியமாகும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகத்திலே காலை வச்சு நடந்து போயிருப்பீங்க, அதற்கு ஆற்றலை கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு செயலை மறுமையிலே வச்சிருக்கிறார் சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்களே. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்மிலே யார் தயார்? அப்படிப்பட்ட நிலைமையில நாம், நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய பிள்ளை யார் தயாராக இருக்கிறோம்? இன்னும் சில மனிதர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். 2வது அத்தியாயத்துடைய 275வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யஅகுலூன ரிபா, யாரெல்லாம் வட்டியை உண்ணுகிறார்களோ மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது பைத்தியம் பிடித்தவனை போல அவர்கள் சந்திப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எத்தனையோ நபிமார்கள் இருப்பார்கள், சஹாபாக்கள் இருப்பார்கள், இமாம்கள் இருப்பார்கள், அவுலியாக்கள் இருப்பார்கள், எத்தனையோ சமுதாயம் இருக்கும். இத்துணை மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதன் பைத்தியம் கொடுத்தவனை போல வருவான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறானே. வட்டியை கொண்டவர்கள், வட்டிக்கு கொடுத்தவர்கள், வட்டிக்கு வாங்கியவர்கள், சாட்சிக்கு எழுதப்பட்டவர்கள், அதுல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இதிலே அடங்குவார்கள். மறுமையிலே மனிதனுடைய நிலைமை இப்படிப்பட்ட நிலைமைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறானே. இதை எதிர்கொள்வதற்கு யார் தயாராக இருக்கிறோம்? நம்முடைய நிலைமை என்ன? மஹ்ஷரிலே நிற்கும் பொழுது நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும்? இதெல்லாம் நபிமொழிகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் வருவான். அந்த மனிதன் எப்படி தெரியுமா வருவான்? ஒட்டகங்களை சுமந்தவனாக வருவான், ஆடுகளை மாடுகளை சுமந்தவனாக வருவான், தங்கத்தை சுமந்தவனாக வருவான். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே வாழும் பொழுது மோசடி செய்திருப்பான். அடுத்தவருடைய பொருளாதாரத்துல, மக்களுடைய பணத்துல, ஜமாத்துடைய காசுல, பைத்துல் மாலுடைய காசை சாப்பிட்டு இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்களே. எந்த பொருளை வைத்து மோசடி செய்தானோ அதே பொருளோடு அந்த மனிதன் சுமந்தவனாக வருவானே. உலகத்துல நினைக்கிறோம், உலகத்துல ஒண்ணும் தெரியாது, மற்ற மக்கள் எல்லாம் புகழ்வார்கள், இதோ இந்த மனிதனை போல சிறந்த கொடைவல்லன் யாருமே கிடையாது. அமானித மோசடி அப்படின்னு சொன்னோம்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? கோடி கணக்கில் ஒரு 5 கோடி ரூபாய் பள்ளிவாசல் சொந்த எடுத்துட்டோம், திருட்டு. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லி தெரியுமா? ஒரே 1 ரூபாயை மோசடி செய்தாலும் அதுவும் மோசடி தான். அந்த ஒரே 1 ரூபாயோடு நீங்கள் மறுமை நாளிலே வருவீர்கள். அதை சுமந்தவர்களாக லட்சங்களை ஏமாற்றினார்களே அவர்கள் அதோடு வருவார்கள், கோடிகளை ஏமாற்றினார்களே அதோடு வருவார்கள், தங்கங்களை ஏமாற்றினார்கள் அதோடு வருவார்கள். இப்படிப்பட்ட நிலைமை யாருக்குங்க வேணும்? எல்லா மனிதர்களும் நோன்பு பிடிக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு விஷயம். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அமல்களிலே சிறந்த ஒரு அமல். அல்லாஹ்விடத்திலே போய் பரிந்துரை செய்யும் இந்த அமல். இப்படிப்பட்ட அமல்களை செய்யக்கூடிய நாம் சுத்தமா இருப்போமா இல்லையா? மனிதனுக்கு எப்பயுமே சுத்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆளுக்கு 2 வேளை குளிப்போம். காலையில குளிப்போம், நோம்பு திறந்து குளிப்போம், தராவிக்கு போகும்போது குளிப்போம். சட்டை அப்படியே அயன் பண்ணி நீட்டா இருக்கணும். வீடுகளுக்கு போனா அப்படியே பார்க்க நீட்டா இருக்கணும். பள்ளிவாசலுக்கு வந்தா அப்படியே பார்க்க சுத்தமாக இருக்கணும். இத்துணை இடங்களின் சுத்தத்தை எதிர்பார்க்கக்கூடிய மனிதன், எத்துணை நம்முடைய கரங்கள் சுத்தமாக இருக்குது, எத்துணை நபர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு ஹலாலான ஒரு சாப்பாடாக இருக்குது. மனிதன் அதையெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஹலால் ஹராம் பேரக்கூடிய முறைகள் எல்லாம் முடிந்து போச்சு. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் ஹலாலாக இருந்துச்சு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி வரக்கத் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை நபர்கள் அடுத்த மனிதனுடைய வயிற்று அடிக்காம நீங்க வாங்கணும். இன்னும் ஒருபடி மேலா சொல்லணும்னா, நாளை மறுமை நாளிலே சில அடியார்கள் வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதனுடைய கரங்களிலே ஒரு கொடி கொடுக்கப்படும். அந்த கொடியில என்ன தெரியுமா இருக்கும்? இன்னாருடைய மகன் இன்னார் இவன்.
இவன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு நிலத்தை அபகரித்திருப்பான், சொத்தை திருடி இருப்பான். அந்த திருட்டை பற்றி அந்த கொடியில் எழுதப்பட்டிருக்கும். அந்த கொடியை சுமந்தவனாக இந்த அடியான் வருவான் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களே. சமுதாயத்தில் எத்தனை சொத்து பிரச்சனைகள், எத்தனையோ முஸ்லிம்கள் மாத கணக்கிலே வருட கணக்கிலே கோர்ட்டுடைய படியை மிதிச்சு நிற்கிறாங்களே. இன்னைக்கு நம்முடைய சொத்தை ஒரு மனிதர் ஏமாத்துகிறார் சொன்னோம்னா, எங்கேயோ ஒரு நாட்டில இருந்து ஏதோ ஒரு மொழி பேசக்கூடிய நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு மனிதர் நம்முடைய சொத்தை ஏமாத்த போறாரா? ஒரே தாயிடத்திலே வளர்ந்திருக்கிறார்களே, பால் குடித்தார்களே, 2 சகோதரர்கள் கோர்ட்ல நிற்கிறாங்க, எதிர் திசையில. அண்ணனும் தம்பியும் வேற வேற திசையில நிற்கிறாங்க. சொத்துக்காக, ஒரு ஜான் இடத்திற்காக, ஒரு முழம் இடத்திற்காக நிற்கிறார்களே. மனிதனுக்கு ஆசைகள் ரொம்ப அதிகம். எவ்வளவு கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குதுங்க. எத்தனை இடங்களை கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. அல்லாஹ் அழகான வீட்டை கொடுத்திருப்பான், நல்ல வருமானம், ஒரு தென்னந்தோப்பு இருக்கும், ஒரு 5 சென்ட் 10 சென்ட் வாங்கி போட்டிருப்போம். ஆனாலும் ஆசை அடங்க மாட்டேங்குது. எவ்வளவு கொடுத்தாலும் போத மாட்டேங்குது. கண்ணில் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாமே நமக்கு வேணும். அந்த இடங்கள் எல்லாமே நமக்கு சொந்தமாக வேண்டும். இந்த இடத்துடைய மோகம் மட்டும் நமக்கு போகவே மாட்டேங்குது. இந்த உலகம் எப்படிப்பட்ட அற்பமான உலகம் என்று தெரியுமா? இந்த உலகத்துல எவ்வளவு இடங்களை வாங்கினாலும் சரி, எத்துணை ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, கடைசியிலே ஒரு மனிதனுக்கு 6க்கு 2 தாங்க. அந்த இடமும் சொந்தம் கிடையாது. இஸ்லாமிய ஷரீஅத் சட்டப்படி கல்லறையெல்லாம் கட்ட முடியாது. இன்னொரு 3, 4, 5 வருஷம் வரும் பொழுது, ரொட்டேஷன்ல வரும் பொழுது வேறொரு ஜனாசாவை அந்த இடத்திலே அடக்குவார்களே. இதுதான் உலகம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்திற்காண்டிதான் கோர்ட்ல அண்ணனும் தம்பியும் எதிர்த்து சில நிக்கிறீங்க. என்னத்தை கொண்டு வந்துட்டீங்க? என்னத்தை கொண்டு போக போறீங்க? இன்னும் எல்லா மனிதர்களும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்களே, 950 ஆண்டு காலம் இந்த உலகத்துல இருக்க போறீங்களா? ஆது சமுதாய மக்கள் விரல்களால் மலைகளை குடைந்து வாழ்ந்தார்களே, அவ்வளவு வலிமையா இருக்கிறீங்களா? 40 வயசு ஆயிட்டா சேர்ல உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கோம். ஹார்ட் அட்டாக் எப்போ வரும் தெரியாது. அவ்வளவுதான் உலகம். ரமலானுடைய காலங்கள் வருதா, அப்படியே மரண செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ரமலானிலையும் வலது பக்கமும் இடது பக்கமும் முன்னாடியும் பின்னாடியும் பார்க்கிறோம். யார் யார் அடுத்த ரமலானுக்கு தராவிக்கு இருப்போம் எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் இந்த இடத்துடைய ஆசை மட்டும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இப்படியாக சில மனிதர்கள் வருவார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு மனிதரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையிலே சில மனிதர்கள் வருவார்கள். இவருடைய முகத்திலே எந்த விதமான சதையும் இருக்காது, அப்படியே ஒட்டி போயிருக்கும். கழுத்துக்கு கீழே தாங்க சதையே இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்கள் வருவார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரு இவங்க? உலகத்திலே வாழும் பொழுது யாசகம் கேட்டவர்கள். யாசகம்னா நம்முடைய சிந்தனையில் என்னது? ரமலானுடைய மாதம் வந்துருச்சா, வெள்ளிக்கிழமை வந்துருச்சா, மூட்டை முடிச்ச தூக்கிட்டு ஒரு மூட்டை பிள்ளை குட்டியை தூக்கிட்டு அப்படியே வரும் யாசகம். இதை தாண்டி இன்னொரு யாசகம் இருக்குது. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், சில நபர்கள் இருக்கிறார்கள், காசு வாங்கினோம்னா திரும்ப தரவே மாட்டோம். காசு உள்ள போச்சுன்னா வெளியே வரவே செய்யாது. ஒரு வாரத்துல கொடுத்துடுறேன், ஒரு மாசத்துல கொடுத்துடுறேன், காசு வந்தவங்க கொடுத்துடுறேன் சொல்லி எத்தனையோ நபர்கள், எத்தனையோ கடன்கள் நிலுவையில பெண்டிங்ல இருக்குது. இது மிகப்பெரிய யாசகம் இல்லையா? யாசகத்தை விட பெரிய விஷயம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜனாசாவுடைய தொழுகைகள் வந்துச்சு சொன்னோம்னா, ஒரு ஜனாசா கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கெல்லாம் கடன் இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கடன் இல்லையா? ஓகே ரைட், ஜனாசாவுடைய தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துவார்கள். இங்க நம்முடைய மக்களிடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான பழக்கம் என்ன தெரியுமா? காசை வாங்கிட்டு தர்றதே கிடையாது.
சுத்தி யாரை பார்த்தாலும் காசு வாங்குறது. இப்படி யாராவது மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தேவை உடையவனாகவே வச்சிருப்பான், உள்ள பூரணமாக்க மாட்டான். அப்ப நம்ம உழைக்கிறோம், நம்ம வேலைக்கு போறோம், நம்ம கடையை திறந்து வச்சிருக்கிறோம். 1000மோ லட்சமோ 100ஓ 50ஓ 200ஓ அல்லாஹ் கொடுக்கிறானா சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னைக்கு நமக்கு ஒரு சாதாரண சாப்பாடை கொடுப்பான், நாளைக்கு அல்லாஹ் பிரியாணி வச்சிருப்பான், பிரம்மாண்டமான விஷயத்தை வச்சிருப்பான். இன்னைக்கு அமைதியா இருப்போம். அல்லாஹ் எப்பொழுது அந்த ரிஸ்கை வாழ்வாதாரத்தை கொடுக்கிறானோ அப்ப அனுபவிப்போம். எல்லா விஷயங்களுக்கும் மனிதத்திலே ஆடம்பரங்கள் அதிகமாக இருக்குது. நீங்க எல்லாருமே எதுக்கு கடனை வாங்குறோம்? ஆடம்பரமாக இருக்கிறதுனாங்க. பக்கத்து வீட்டுக்கார கார் வேண்டாம் நானும் வாங்கணும், பக்கத்து வீட்டுக்கார வீடை கட்டிட்டா நானும் கட்டணும். எதுக்கு கட்டணும்? அல்லாஹ் கொடுக்கும் பொழுது வாங்குவோமே. அல்லாஹ் கொடுக்கவே மாட்டானா? வாழ்வாதாரங்கள் முடிஞ்சு போச்சா? அப்ப வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அடுத்தவருடைய கரங்களை நீட்டாதீர்கள். உடைய தாய் தந்தையை தவிர உலகத்துல யாரிடத்திலும் கையை நீட்டாதீங்க. தாய் தந்தையுடைய கையில வாங்கினீங்கன்னா அது பரக்கத். அடுத்து இன்னும் சில மனிதர்கள் வருவார்கள். அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க சொன்னோம்னா, அவருடைய முகங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பக்கமாக பிரிச்சிருப்பான். ஒரு பக்கம் ரொம்ப அழகாக ஜீனத்தாக இருப்பார்கள், ஒரு பக்கம் ரொம்ப அகோரமாக விகாரமாக அருவருப்பாக இருப்பார்கள். இவருடைய முகங்கள் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? இந்த உலகத்திலே நன்மையை செய்திருப்பார்கள். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், நன்மையை தானே செஞ்சிருக்காங்க, இப்படி எதுக்கு ஒரு தண்டனை? ஆனால் நன்மையை விட அதிகமாக தீமையிலே மூழ்கி இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே இப்படி கொண்டு வருவான். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நன்மையை செஞ்சிருப்பாங்க, தீமைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வருவாங்க, பாவங்களை அதிகமாக செய்து கொண்டே வருவார்கள். அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. நம்ம எல்லோருமே ரசிக்கக்கூடிய ஒரு மனிதன் யார் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய விஐபி பெரிய இமான் யாருமே கிடையாது. நம்மளைத்தான் நம்ம ரசிப்போம், அப்படிதான் இல்லையா? கண்ணாடி முன்னாடி நிக்கிறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை உதவு செய்யும் பொழுதும் கண்ணாடி முன்னாடி தலையை சீவி சீவி நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம். 2 நிமிஷம் நின்றுட்டு தான் போவோம். அந்த மனிதன் நெட்டையாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, சிகப்பாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களும் கண்ணாடி பார்ப்போம். நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்ம நேசிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாளை மறுமை நாளிலே மாற்றுவானே. ஒரு பக்கம் விகாரமாக இருக்குமே, இது எல்லாமே மறுமை நாள்ல அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி உள்ள என்ட்ரி ஆகும் பொழுதே இப்படிப்பட்ட ஒரு தண்டனைகளை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னால், அடுத்து அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லும் பொழுது, அந்த கேள்வி கணக்குகள் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தீர்வு கொடுப்பானே, அப்ப இன்னும் என்ன நிலைமைகள் எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நல்ல மரணங்களாக நம்முடைய மரணங்கள் இருக்க வேண்டும். இதல்லாமல் இன்னும் சில அடியார்களுக்கு நல்ல அடையாளங்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான். முன்னாடி சொன்னது எல்லாமே கெட்ட அடையாளங்கள், கெட்ட ஆத்மாக்கள், கெட்ட மனிதர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் என்னுடைய சகோதரர்களை பார்க்க விரும்புகிறேன். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பெருமானார் அவர்களே, நாங்கள் தானே உங்களுடைய சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள். என்னுடைய சகோதரர்கள் யார் அப்படின்னு சொன்னோம்னா, அவர்கள் என்னை கண்ணால் பார்த்திருக்க மாட்டார்கள், என்னுடைய காலத்திலே வாழ்ந்திருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் பின்னாடி காலத்துல வருவாங்க. ஆனால் நான் எதை கொண்டு வந்தனோ அதை ஈமான் கொள்வார்கள். இப்படிப்பட்ட என்னுடைய சமுதாய மக்களை பார்ப்பதற்கு மறுமையிலே நான் விரும்புகிறேன். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, எத்தனையோ மனிதர்கள் இருப்பார்களே, கோடிக்கணக்கான உம்மத்துகள், எத்தனையோ உம்மத்துகள் இருக்குமே, கோடிக்கணக்கான மனிதர்கள் இருப்பார்களே, எப்படி பார்ப்பீங்க? என்னுடைய சமுதாய மக்கள் தொழுகைக்காக உது செய்யும் பொழுது அந்த உதுவின் காரணமாக அவருடைய கைகள் பிரகாசிக்கும், கால்கள் பிரகாசிக்கும்,
முகங்கள் பிரகாசமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ரஹ்மத். நபிமார்கள் இருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருப்பாங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், எல்லா நபிமார்களும் அவருடைய சமுதாயமும் இருக்கும். ஆனால் அல்லாஹ் இப்படிப்பட்ட நிஅமத்தை நமக்கு கொடுத்தால், இந்த அடிப்படையிலே நம்முடைய முகங்களும் கைகளும் கால்களும் பிரகாசமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் ஹவுதுல் கௌசரிலே தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, உஜூஹு யௌமஇதின் நாதிரா, அந்த நாளிலே சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும். இப்படி இருந்துச்சுனாலே நீங்க விளங்கிடலாம், இவர் சொர்க்கவாசி இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, ஃபம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமினிஹி ஃபஹு ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாருடைய வலக்கரத்திலே பட்டோலை வழங்கப்படுகிறதோ அவர் திருப்தி பொருந்திய ஒரு வாழ்க்கையிலே இருப்பார். அல்லாஹ் சொல்லிவிட்டானே, மறுமை நாளிலே எல்லா மனிதர்களுக்கும் ரெண்டே இருக்கிறார். வலது கரத்துல பட்டோலை வழங்கப்படும், இடது கரத்துல பட்டோலை வழங்கப்படும். எந்த கரத்திலே வழங்கப்பட வேண்டும் என்பதை இனி வரக்கூடிய காலங்களிலே நம்ம முடிவு பண்ணணும். ரமலானுடைய கடைசிக்கு வந்து அது கிளைமேக்ஸ்ல இருக்கும். இன்னும் ஒரு 4-5-6 நோன்பு தான் இருக்குது. ரமலான் முடிச்சுட்டு எப்படி இருக்க போகிறோம்? ஒரு தொழுகையாளியாக திருமுறையோடு அதிகமான தொடர்போடு, அல்லாஹோடு அதிகமான தொடர்போடு இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறானோ இன்ஷா அல்லாஹ் அதை பெறலாம். எனவே இது வரக்கூடிய காலங்களிலே அதிகமாக அமல் செய்து, அதிகமாக அல்லாஹ்வை நெருங்கி, அதிகமாக அல்லாஹ்வை வணங்கி ஒட்டுமொத்த சமூகம் சுவனத்தை தௌஃபீக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப்.